டாரிஃப் 50% டாரிஃப் அமெரிக்கா போட்டது இல்லையா? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதுகெலும்பு உடைந்திருக்கிறது. இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய செக்டர், அது க்ளோதிங்காக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், பார்மசூட்டிக்கலாக இருக்கட்டும், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான செக்டர்களில் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய வருமானம் சரிந்திருக்கிறது. இதை சரி கட்டுவதற்காக தான் இந்த நாடகம். ஒரு நாட்டின் வருமானம் அதிகரிக்கும் போது, அந்த நாட்டின் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் போது, அந்த மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது மக்கள் கையில் பணம் இருக்கும். மக்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் சந்தையில் போய் பொருட்களை வாங்குவார்கள். மக்கள் சந்தைக்கு போய் பொருட்களை வாங்கும் போதுதான் ஒரு எக்கனாமியில், ஒரு பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். இங்க சேவிங் காணாமல் போய்விட்டது. 1 கிலோ வாங்கக்கூடிய இடத்துல மக்கள் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார்கள். கார், பைக், இதுல நாங்க விலையை குறைச்சு விட்டோம். மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தானே போய் வாங்குவார்கள். டெலிவிஷன் பாருங்க, மொபைல் போன் பாருங்க, விலை குறைந்து போனது, போய் வாங்குங்க. நான் இருக்கிற டிவியை ரிப்பேர் செய்து இன்னொரு 5 வருஷம் ஓட்டிடுவோம்னு இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமாக. என்னுடைய ஸ்கூட்டர், பைக் அதே சரி பண்ணி நான் ஓட்டிடுவேன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஏராளமானவர்கள். காரணம், அவர்கள் கையில் இருந்த சேமிப்பை நீங்க சுரண்டி விட்டீர்கள்.